ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அக்கா, அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருக்கா. இப்ப ஹாஸ்பிடல்ல ஐசியூல இருக்காருக்கா. அம்மா வேற அழுதுட்டே இருக்காங்க. ஐயோ விக்கி, என்னடா சொல்ற? பயப்படாத விக்கி, நான் உடனே வரேன். சரிக்கா. அழாதம்மா. அரே, அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவர் மயங்கி விழுந்துட்டாரா? அவர் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? நம்ம போய் பார்க்கணும். அரே மதி, நீ பயப்படாத, வா போலாம், வா. எவ்வளவு கம்பீரமா இருந்தார் அந்த மனுஷன். இவங்க 2 பேரும் போய் அப்படியே சாச்சிட்டு வந்துட்டாங்க. சூப்பர், குட் ஜாப். வா ஸ்வேதா. போ, கூப்பிடுறாங்கல்ல, போ. ஐயா பார்த்து சுளிக்க போகுது. நான் கேட்ட மாதிரியே என் பேத்திய காப்பாத்தி கொடுத்துட்ட கடவுளை. என் வேண்டுதலை நிறைவேற்றிட்ட. நீ சக்தி நிறைஞ்ச சாமின்னு உணர்த்திட்ட. கடவுளே, எதுக்கு எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? எனக்கு கேன்சர் இருக்குன்னு பயந்து அவசரப்பட்டு நானே என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேனே. அது என்ன வெறுக்கணும்னு அவ மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. என்பதை தழைக்க உலகடிவாக யோகாசனத்தில் அண்டரந்துதிக்க அரசிறந்தருவும் நலம் துதிக்க வளர்வராசக்தி கூறாத வாழ்க்கை சிறுமியை நோக்கி குளித்திடும் என் தேராத விண்ணப்பம் சற்றேனும் நின்றன் திருச்செவியில் ஏறாத வண்ணம் காலையில தரையில கொட்டி போன குங்குமம் உன் நெத்திக்கு வந்துருச்சு பாத்தியா? இதுதாமா கடவுளோட கருணை. ஆனா நீ சொல்ல சொல்ல கேட்காம நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டியே. உசுருக்கு உசுரா காதலிச்ச ஆதி தம்பிய இன்னொருத்திக்கு கட்டி வச்சிட்டியே. இப்ப உனக்கு கேன்சர் நோய் இல்லேன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போற மகிழினி? இனி நான் சொன்ன மாதிரி நீ ஆதி தம்பியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இத்தனை நாள நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன். இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கணும். பாட்டி, நான் ஆதிய பார்த்து அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன் பாட்டி. மதிக்கிட்டையும் நான் மனசார மன்னிப்பு கேட்பேன். இப்பவே அவனை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவனை கட்டி பிடிச்சு அழன போல இருக்கு பாட்டி. கடவுளே, இனிமேலாவது என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுமா. என் வேண்டுதலை நிறைவேற்றணும். என் கூட வா வா. அம்மா அழாதம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. தைரியமா இருமா. அம்மா, அப்பாக்கு என்னமாச்சு? சம்பந்தி அம்மா வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா அவங்க பேசினதையே நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாரு. நீ வேற தனி குடுத்தன போயிடுவேன்னு அவங்க சொன்னதுனால அவரு ரொம்ப மனசொடிச்சு போயிட்டாரு. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிட்டோமேன்னு சொல்லி சாப்பிடாம புலம்பிக்கிட்டே இருந்தாரு.